தேவரெல்லாம் மன்னரந்த தேவரெல்லாம் மகிழ்ச்சியுடன் கொலுவிருக்கு தானாகிய முளைத்த பொன்னுவெள்ளி கைலாச பருவதத்தில் உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அம்மையப்பனாகிய சக்தியும் சிவனும் கொலுவிருந்தார்கள். சோபெருமான் கொலுவிருக்க உமா பரமேஸ்வரி இடவாகம் இருக்க 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கம்போவர் கிடநாதர்கள் சாரணர்கள் சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் கூடி குழுவி இருந்தார்கள். அப்படி கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் தான் இடவாகம் இருக்கக்கூடிய அம்மை உமைவளை பார்த்து சாமி சொன்னார், வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு சொல்லை கேளு வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே அம்மா பார்வதியே இருந்திடாமல் படியளந்து வாரே நம்மா வாரே நம்மா படியளந்து வாரே நம்மா என்று பரம ஜீவன் சொல்லி அங்கி படியளந்து வாரே நம்மா வாரே நம்மா வாரே நம்மா பரம ஜீவன் சொன்ன போதே பார்வதி பெண்ணே, நாம் பூலோகத்துள்ள உயிரினங்கள் அத்தனைக்கும் குறைவில்லாமல் படியளந்து வருகிறேன் என்று பரமேஸ்வரன் கைலாசத்தை விட்டு பூலோகத்திற்கு வருகிறார். அப்படி பூலோகத்திலே வந்து நாளி நல்ல தினையெடுத்து இந்த நாடு எல்லாம் படியளந்தார் அவளே அந்த உலக்கு நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்து ஆளாக்கி தினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளந்து எறும்பு கடை யானை முதல் எறும்புகடை யானை முதல் அந்த ஈஸ்வரனும் படியளந்தார் எறும்புகடை யானை முதல் ஐயா யானை முதல் ஈஸ்வரனும் படியளந்தார் ஈஸ்வரனும் படியளந்தார் பூலோகத்திலே வந்த பகவான் எறும்பு முதல் யானை வரைக்கும் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை கற்பையிலே இருக்கக்கூடிய சிசுவு முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சு அத்தனைக்கும் பரமேஸ்வரன் ஒன்றும் குறைவில்லாமல் படியளந்து வருகிறார். சிவம் பூலோகத்திலே படியளக்க கைலாசத்திலே இருக்கக்கூடிய அம்மைக்கு சுவாமி மேலே ஒரு சந்தேகம் வந்தது. என்ன? படியளக்க போறேன் என்று தினமும் பகவான் பூலோகம் போய் வருகிறார். அது எப்படி படியளந்து வருகிறார் என்பது உண்மை புலப்படவில்லை. இந்த விஷயத்தை இன்றைக்கு நாமல் ஒரு சோதனை போட வேண்டும் என்று அம்மை முடிவு செய்தார். அப்படியா? தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவதச்சர்களை அழைத்தார். சரி, தேவதச்சர்களை அம்மா ஒரு காஞ்சூராங்கம் ஒன்று வெட்டி கட்ட சிமிழ் ஒன்று கடைந்து சித்தெரும்புடைய உள்ளே உகாத ஒழுக்கத்தை இட்டு ஒரு திருக்காணியை பூட்ட போட்டு சிமிழ கொடுங்கள் என்று அம்மாள் கட்டளையிட்டார். ஆகட்டும் தாயே. பரமேஸ்வரி சொன்னவாய் மூடவில்லை. அந்த கம்மாளர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றினார்கள். அப்படி அந்த சிமிழை கையிலே வாங்கின உடனே பரமேஸ்வரி சிவத்தை சோதிக்க வேண்டும் என்று ஒரு வேலை செய்தாள். என்னையா? ஒரு சின்ன உயிராகிய சித்தெரும்பு ஒன்றை பிடித்து அதை சிமிழ் கூட்டுக்குள் அடைத்து முந்தாணி சேலையிலே முடிந்து தன்னுடைய இக்கரையில் இடுப்பிலே அம்மாள் சொருகிக் கொண்டாள். பாதுகாப்பா வைத்துக் கொண்டாள். அப்படி சொருகிக் கொண்ட பரமேஸ்வரி பகவானுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சரி,
சாமியும் பூலோகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளந்து பழையபடி கைலாசம் வருகிறார். ஆ. அங்க படியளந்து பரமசிவம் பழையபடி கைலை வாரா படியாளே பரமசிவம் பழையபடி கையிலை வரா. எறும்புகடை யானை முதல் ஈஸ்வரனும் படியளந்து ஆதி நல்ல கைலை தேடி அரணாரும் வாரபோது பரமனோட வருகை தன்னை வருகை தன்னே பார்வதியாள் தானறிந்து பரமனுடைய வருகை தன்னே வருகை தன்னை பார்வதியா தன்னே. பழையபடி கைலாசத்திற்கு சுவாமி வந்தவுடனே சரி. அந்த அம்மாள் தினமும் பகவானுக்கு பாத பணிவிடை செய்வது வழக்கம். ஆ. ஆகையினாலே கண்டியில தீர்த்தத்தோடு வந்து பகவானுடைய பாதத்தை கழுவி வட்டால் அடிபட்டி பாத பணிவிடைகளை செய்தார். ஆஹா. பரமேஸ்வரா, சுவாமி தாங்கள் மீது அடியாளுக்கு இன்றைக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒண்ணு இருக்குது. என்மீதா? ஆமா, என்னம்மா? படியளக்க போறேன் போறேன் என்று தினமும் போயிட்டு வர்றீங்க. ஆமா, அது எப்படி படியளந்து வருகிறீர் என்பது உண்மை அடியாளுக்கு புலப்படவில்லை. தெரியவில்லை. அந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஆ. இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? எறும்பு கடை யானை முதல் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை, கற்பையில இருக்கக்கூடிய சிசுவு, முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குஞ்சு அத்தனைக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் படியளந்து வந்திருக்கிறேன். இதுல எள்ளளவும் தப்பு இல்லைன்னு சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. அம்மாள் சொன்னால் இல்ல, நீங்க போனதுக்கு அப்புறம் என்னிடத்தில ஒரு உயிர் அகப்பட்டு கொண்டது. அப்படியா? தாங்களுக்கு அவயம் என்று அமுதில்லாமல் அது உயிர்மடிந்திருந்தாலும் இருக்கலாம். ஓஹோ. என்று பரமேஸ்வரி அந்த முடிப்பை எடுத்து முடிப்பை அவிழ்த்து சிமிழ்கூட்டை திறந்து பார்க்கிறாள். ஆ. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அமுதில்லாமல் உயிர்மடிந்திருந்ததா? இல்லை. என்ன செய்தது? எப்படி? சித்தரும்பு வாயதிலே ஒரு திணையரிசி கவிக்கொண்டு அவே. அது சுத்தி சுத்தி வருகுதங்கு சூழ ஒரு சித்தரும்பும் பார்த்தாளே பார்வதியா. அந்த பார்வதியா அவள் பயந்துமானும் துடித்தல்லவோ பார்த்தாளே பார்வதியா, பார்வதியா. பயந்து பாடோ துடித்தல்லவோ. அந்த எறும்பினுடைய வாயிலே ஒரு திணையரிசியை கவிக்கொண்டு சிமுள் கூட்ட அப்படியே சுத்திக்கிட்டே வந்த சுற்றி வருகின்றது. அவே. இதை கண்டவுடனே பரமேஸ்வரி உடல் நடுங்கி ஆ. சிமிளை தூர வீசிவிட்டு, ஆஹா. சுவாமி, என்ன? தாங்களுடைய பெருமையை அடியாளே அறிந்து கொள்ள முடியாமல் இப்படி ஒரு பயங்கரமான தவறை செய்து விட்டேன். ஆ. அறியாமல் தெரியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவனே தாங்கள் தான் பொறுக்க வேண்டும் என்று சாமியுடைய வாதத்திலே விழுந்து அம்மாள் மன்னிப்பு கேட்கிறார். சரி. அந்த இடத்திலே கோபத்தோடு அம்மாளுக்கு சுவாமி ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்படியா? நம்ம நாட்டில் சுடல தேவதை என்ற இடத்துல இருந்தாலும் சரி, பேச்சியமே இல்லாத சுடலை ஒரு பக்கம் இருக்காது. ஆ. சுடல சுவாமி இருக்குன்னா பக்கத்திலே பேச்சியம்மாள் என்ற ஒரு அம்மாள் இருப்பாள். ஆமையா. அந்த சுடலைக்கும் பேச்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன? என்ன காரணம்? ஒரு கருத்து. நம்ம உலகத்தில் உள்ள எல்லா ஆண் தேவதைகளுக்கும் மூலம் சிவம். ஆ. அதே போல எல்லா பெண் தேவதைகளுக்கும் மூலம் சக்தி. சிவத்தில இருந்தும் சக்தியில இருந்தும் அப்போதுக்கு அப்போது பல பல தெய்வங்கள் அவதாரம் செய்தது. சரி. ஒரே நாடக நடிகன் பல வேடங்கள் தாங்கி எப்படி மேடையிலே நடிக்க வருகின்றானோ அதுபோல அப்போதுக்கு அப்போது நம்ம தெய்வங்கள் பல வேடங்கள் தாங்கி அவதாரம் செய்தது. ஆஹா. அனைத்துக்கும் வேடமாம் அம்பலக்கூத்தனை என்பார் அப்பர் சுவாமி. எல்லாத்திற்கும் ஒருவனே வருகிறார். ஆ. அது இது வேற்றுமை கிடையாது. சுவாமி சொன்னார், கணவனை சோதித்து பார்த்ததினாலே நீ காட்டு பேச்சியாக போக கிடவது. ஆஹா. மன்னனை சோதித்து பார்த்ததினாலே மயான பேச்சியாக போக கிடவது. பேய் என்று சொன்னாலே தமிழில் பேச்சு என்று சொன்னால் தமிழில் பேய் என்று அர்த்தம். அப்படியா?
நீ பேயா பிறந்தாலும் போதாது, சுடுகாட்டு பேயா போக்கிடவுது. அதை கேட்டு நடுங்கி ஒடுங்கி அம்மை, சுவாமி இந்த அகோரமான சாபம் அடியாளுக்கு எப்போது தீரும்? சொல்லுங்கள். நீ மயானத்தில் போய் பேச்சியாக நின்று என்னை நோக்கி அரிய பெரிய தவத்தை பண்ணு. செய்தால் அங்கே ஒரு ஆண் குழந்தையாக நான் அவதாரம் செய்வேன். அந்த குழந்தையை கைதீண்டி தொட்டவுடனே உனக்கு சாபம் விமோசனம் கிடைக்கும் போன். ஆஹா. அந்த வார்த்தையை கேட்டு அம்மை சரி என்று சம்மதித்து தில்லைவன காடதிலே 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 செங்குடல களமாதிலே களமாதிலே மையான காடதிலே காடதிலே மாசுடலை களமதிலே களமாதிலே சிவத்தை தேடி தவசிருக்கு, அங்கே தவசிருக்கு, இந்த சிவசக்தியும் ஏகி வாராள், ஏகி வாராள், அங்கே தவசிருக்கு, தில்லைவனக்காடாகிய மயான பூமியிலே வந்து ஐம்புலங்களை அடக்கி சிவத்தை நோக்கி அம்மாள் பேச்சியாக அகோரமான ஒரு தவத்தை செய்தார். அப்படியா? இந்த தவத்திற்கு இறங்கி சுவாமி மயான பூமியிலே அம்மாளுக்கு காட்சி கொடுத்தார். அம்மா உனக்கு என்ன வர வேண்டும்? கேளுமா. பகவானே, இந்த மயான பூமியில் எனக்கு கணவன் முகம் பார்த்திடாமல் பார்த்திடாமல் ஒரு கை குழந்தை ஒன்று வேணும், ஒன்று வேணும். நாம் புருஷ முகம் பார்த்திடாமல் பார்த்திடாமல் ஒரு பிள்ளை வரும் வேணும் ஐயா, வேணும் ஐயா. நாம் மன்னன் முகம் பார்த்திடாமல் பார்த்திடாமல் மன்னன் முகம் பார்த்திடாமல் வரும் மதள வரும் வேணும் என்றால் வேணும் என்றால்